அன்பர்களே, நாம் தொடர்ச்சியாக வளைகுடாவிலே முகாமிட்டு இருக்கின்றோம் என்ற செய்திகள் வளைகுடா தாங்கியே வருகின்றது. நாம் நேற்று தந்த ஒரு செய்தி, நெதன்யாகு காலமாகிவிட்டார் என்பதுதான். அது ஏற்கனவே உலக பரப்பில் அது ஒரு ஒளித்து வைக்கப்பட்ட செய்தியாகத்தான் அந்த செய்தி இருக்கிறது. நாம் இதுவரைக்கும் அந்த செய்திக்கு முன்பாக நெதன்ஸ் இறந்த செய்தி தரவே கிடையாது. சில நாதாரிகள், உலகம் அறியாத நாதாரிகள் வந்துகிட்டு அது உண்மை பொய் அப்படி எல்லாம் இருக்கிறாங்க. நான் ஒருபோதும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தாம தரவில்லை. அவன் எங்கேயோ காயப்பட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தான். ஆனால் இப்பொழுது இஸ்ரேலுக்குள் நடக்கின்ற நாடாளுமன்ற கூட்டமாக இருக்கட்டும், பாதுகாப்பு கூட்டமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தற்போது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் தான் தலைமை தாங்கி வருகின்றார். அவர் கிட்டத்தட்ட ஒரு இடைக்கால பிரதமர் என்று கூட சொல்லலாம். இப்ப நம்ம தந்த செய்திய இன்னொன்று இருக்குது இல்ல, மார்ச் இந்த மாசம் 31ஆம் தேதிக்குள்ள அவங்க பட்ஜெட் நிறைவேற்றப்படாவிட்ட அரசாங்கம் கலைக்கப்படலாம். அப்ப அதுக்கு இஸ்ரேல் காட்ஸ் எல்லா எதிர்கட்சியும் போட்டு கெஞ்சி கொண்டிருக்கிறான். பாவி, ஐயோ காப்பாத்துங்கடா, மாதம் போதுடா, ஈரான் அடிச்சுட்டான்டா, அதை நம்ம தலைவரை காட்டையலான்னு கெஞ்சி கொண்டிருக்கிறான் இந்த காட்ஸ். ஆக இந்த நேரத்தில இப்பொழுது லெபனான் எல்லை பகுதியிலிருந்து ஹிஸ்புல்லா சும்மா அந்த பிகர்ஹொண்டிலிருந்து அடிக்கிறான். இவ்வளவு நாளும் ஒரு, அதாவது அந்த சவுத்து போன அல்லது அந்த நலிந்து போன ஒரு படையாக பார்க்கப்பட்ட ஹிஸ்புல்லா ஒரு வாரமாக உண்டு இல்லைன்னு பிரிச்சு மேய்றான் பாவி. இன்று புதன்கிழமை மாற்றம் 60 மிசைல்ஸ் இறக்கியிருக்கிறாங்க, ஏவுகணைகளை கொண்டு அடிச்சிருக்கிறார்கள் இஸ்ராயல் மீது. மிகப்பெரிய சேதம் செய்தார. இதே நேரம் நேற்று செவ்வாய்க்கிழமை இவங்க இஸ்ரேல் மீது ஈரான் அடிச்சு மேய்ஞ்சாங்கல்ல, அதற்கு ஒரு பழிவாங்கலாக ஈரான் முழுவதும் இன்று இவன் வேட்டையாடிக்கிறான். யார்? இஸ்ராயல். ஒரு ஆளுக்கால் பதிலடி கொடுத்து கொண்டா இருக்கிறாங்க, கொடுக்காம இல்ல. இந்த நிலைமையில நெய்னா என்ன செய்கிற 15 அம்ச திட்டத்தை, இந்த போரை நிறுத்திருந்தா ஒரு 15 அம்சம், அந்த அம்சம் இன்னும் வெளியாகல. இந்த புதன்கிழமை நண்பகல் தாண்டி வெளியான செய்தியாக 15 அம்ச திட்டம் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு நெய்னா. அது என்னன்னு பார்க்கப்படல. அதை ஈரான் சொல்லி எங்கள்கிட்ட நீ நேர தரவானாம், ஏன்னா நீ ஒளிச்சு விளையாடுறா இல்ல, தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு அவன் காட்டினா இவன் கட்டினான்னு சொல்றான். நெய்னா சொல்றான்ல, தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு ஈரான் கட்டினான், அங்கால முஸ்தபா கம்பெனி கட்டினான், அந்த ஈரான் பேர்ல தலைய போடுறான். அதனால நீ எனக்கிட்ட நேர எதையும் கொடுக்காத, நீ யாராலும் ஒரு பொதுவான யாராச்சும் ஒன்று கொடுங்கன்னு சொன்னா, இப்ப இவரு பாகிஸ்தான் போய் கொடுத்திக்கிறாராம். பாகிஸ்தான் உறுதிப்படுத்திக்கிறாங்க, எங்கிட்ட அந்த 15 அம்ச திட்டம் கிடைச்சிட்டு அதை நாங்க ஈரானுக்கிட்ட கையளிச்சிட்டோம்னு பாகிஸ்தான்காரன் சொல்றான். இதுல ஒரு புறம் பாகிஸ்தான்ல ஒருபோது நம்பிக்கையில் ஈரானுக்கு அது தெரியும் இல்லை, நாம் ஏற்கனவே தந்திக்கிறோம். மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்குது. இந்த 3 தினங்களுக்கு பிற்பாடு மிகப்பெரிய, அதாவது தரைவழி பாதைக்காக ஒரு யுத்தத்தை நெய்னா தயாராகி கொண்டிருக்கிறார். அதான் இறுதி போராக அமைய போகின்றது. பால்வா சாவா என்ற ஒரு போராட்டம் தான் வரப்போகுது. ஈரானுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் எதிரான மிகப்பெரிய ஒரு போராகத்தான் அது பார்க்கப்படுகின்றது. ஆக அது ஒருபடி. அப்ப அது ஒரு புறம் இருக்க, இந்த சில நாதாரிகளுக்கு உலகம் தெரியாம என்ன செய்ய தெரியாம சும்மா அடிச்சுடுறேன். நீங்க இப்போ ஃபேக் நியூஸ் எனக்கு ஃபேக் நியூஸை கொண்டு வர வேண்டிய தேவையே கிடையாது. நாம் இஸ்ரேலுக்குள் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக எடுத்த செய்தியில் நேற்று நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இவன் செய்தான் இல்லை, அதாவது சாத்தான் இல்லை, சாத்தான் ஐஸ் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி குறித்து நான் ஒரு இந்திய நேரத்தான் இருக்கணும். ஒரு இந்திய நண்பர், அதாவது ஷேக் முகமது நெய்னா, நியூர் நெய்னா, ஷேக் முகமது நெய்னா என்றுதான் ஒரு நேயர் அடிச்சிருக்கிறார் நமக்குள்ள செய்திக்குள்ள. மிகப்பெரிய செய்தியாக பார்க்கலாம். செய்தான் செத்து 20 நாளாகிவிட்டது, அவன் இறுதி சடங்கும் கழிந்து ஐஸ் பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு உண்மை செய்தி. இது இந்திய நண்பர் என்ன, ஷேக் முகமது நெய்னா. எந்த நெய்னா பாருங்க, நாங்க நெய்னா வச்சுக்கிறோம். நெய்னான்டா தாத்தா அப்பா சொல்லலாம். அதுக்கு நாங்க இவனுக்கு பெரிய சாத்தானுக்கு வச்ச பேர் தான் நெய்னா. அவனுக்கு 2 பேர் வச்சுக்கிறோமே, நெய்னா சாத்தான், பெரிய சாத்தான். அப்புறம் ஈரான் தாக்குதலால் நெதன் பன்றியுடன் சேர்ந்து முக்கிய 6 பன்றிகள் கொடூரமாக கொல்லப்படும். இது உண்மை, இதான் இந்த உண்மை செய்தி. புதியதாக வெளிவரும் நெதன் பன்றியின் காணொலிகள் அனைத்தும் பொய்யானது. அந்த சொல்றாரு பாத்தீங்களா, இதுதான் உண்மை செய்தி.
அப்புறம் செய்தான் செத்து விட்டான் என்று நான் தகவல் பதிவு போட்டு 2 வாரம் ஆகிவிட்டது. இதுதான் செய்தி. இதை யார் சொல்றா? தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நண்பரா தான் இருக்கணும். எப்ப அந்த ஊரையும் போட்டுக்கொள்ளுங்கப்பா, நமக்கு சொல்றது ஈஸியா போயிரும் இல்ல. ஷாக் மஹமட் நைனா, இதுதான் செய்தி. இந்த செய்தியை கேட்கணும். அப்ப உலகம் இந்த இவரெல்லாம் நினைக்கிற உலகம் சுத்துற ஆளா இருக்கணும். ஏன்னா சும்மா 2-3 தளத்தை பார்த்துக்கிட்டு கத்துவாங்க நம்ம இந்த நாதாரிகள், அது ஃபேக் நியூஸ். ஏன்னால் இந்த சின்ன சாத்தானின் இறப்ப சில யூதர்களுக்கு ஏற்றுக்கொள்ள எங்க நம்ம ஊர்ல இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள யூதர்களுக்கும் தமிழ் யூதர்களுக்கும் நம்ம ஈழத்தில் இருக்கிற ஈழ யூதனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. என்னமோ வானத்தால வந்திறக்கப்பட்ட தூதர் மாதிரி தான் இந்த நாயை பாக்குறானுங்க. நம்ம இந்த ஈழத்தில் வாழ்ற ஒரு சில தமிழ் யூதர்களும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற சில தமிழ் யூதர்களும் பாக்குறான், ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்குது. நெதன்சிற இறப்ப ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கு. நெதன்சி இல்லடா, சரி அவன் இருந்தா அந்த தேர்தலில் குதிக்க வரணுமே, தேர்தல் பிரச்சாரம் செய்ய வரணுமே, எத்தனால இதை ஒழிச்சு வச்சிருப்பீங்க? ஐஸ்படியே வச்சுக்கிறேங்க, அண்டர்கிரவுண்ட வச்சுக்கிறேங்க. இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேலுக்குள்ள 2 மில்லியன் 20 லட்சம் மக்கள் பூமிக்குள்ளே வாழ்றாங்க. நீங்க ஒரு போராட்டம் எடுக்கிறாங்க, நீங்க ஒரு நிரந்தரமா ஒரு போராட்டம் எடுங்கடா. எங்களுக்கு இந்த வாழ்க்கை வாழ விரும்பல, மக்கள் எடுக்கலாம் இல்ல. மக்கள் ஒட்டுமொத்தமாக எடுங்களேன். கிடக்குற கத்தி வாளு கம்பு எல்லாம் கல்லையும் எடுத்து எழும்புங்களேன். உங்களுக்கு நிம்மதியான உங்களை ஈரம் அடிக்க வர மாட்டான்டா. நீங்க அவனை தனகாம விட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல பாம்பை யாரும் மிரிக்காம கடிக்க வந்து சரித்திரம் இல்லை. அவன் போக்குல விடுங்களேன். நீ அதை செய்யக்கூடிய அவன் பாதுகாப்புக்கு அவன் அதை செய்யத்தானே செய்வான். நீங்க ஈரான் மேல நீங்களா தானே போறாரு. இன்னும் முடியலையா உங்களோட போர் இன்னும் முடியலையே. அந்த இஸ்ரேல் கார்ட்ஸ் வெறித்தனமா நிக்கிற அழிக்கணும். அவன் விடுவாடா, அதை பார்க்கலாம், நாங்களும் பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம், பாருங்க. ஆக இப்படித்தான் இந்த போர் போய் கொண்டிருக்குது. இப்ப இஸ்ரேல் கார்ட்ஸ் அமைதி கொள்றான் இல்ல, அவன் தொடர்ந்து அடிக்கணும்னு நிக்கிறான். அப்ப ஆக ஈரான் மீது நீங்க போர் சுடுத்திக்கிறீங்க, ஹிஸ்புல்லா ஓங்கி அடிக்கிறான், மிகப்பெரிய சேதம். ஆக அந்த சேதத்தை சரி காட்டுறதுக்கு ஒரு ரீகவரிங்காக லெபனான் எல்லையில தொடர்ந்து உக்கிரமான போர், மிக கடுமையான போராக தொடர்ந்து நடைபெற்று, அது செய்திக்கு நான் கொண்டு வரல. எல்லாருமே ஈரானுக்குள்ளேயே போக்கஸ போட்டு கிடைக்கிறீங்க. லெபனான் எல்லையில மிகப்பெரிய ஹிஸ்புல்லா இந்த மிகுண்டல் தாக்குறான். அது ஒரு புறம் இருக்க, தற்போது இஸ்ரேல்ல பாதுகாப்பு இருக்கிறான், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறான் இஸ்ரேல் காட்ஸ். அவன் எல்லா பொறுப்பையும் ஒரு தற்கால ஒரு நிழல் பிரதமர் இல்லாட்டி ஒரு இன்டீரியன் கவர்மெண்ட், இடைக்கால கவர்மெண்ட்டுக்கு செய்யறப்பெல்லாம் செஞ்சு போறான். இது ஒரு புறம் இருக்க, இன்று சற்று முன்னர் சவுதி அரேபியாவில் சக்தி வாய்ந்த ஒரு புயல் தாக்கி இருக்கின்றது. புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஏற்படும் இடியுடன் கூடிய மழையின் போதும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துக்கும் அதிகமான காற்று வீசும் என்று சற்று முன்னர் இன்று மாலை செய்தியாக சவுதி அரேபியா ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது. ஒரு சக்தி வாய்ந்த புயல் அமைப்பு சவுதி அரேபியா மற்றும் வளைகுடா முழுவதும் பரவி வருகிறதாம். இது ஒரு கனமழையாகவும் காற்று புழுதி புயல கலக்கி வருகிறதாம். அதுவும் இந்த வார இறுதி வரை ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு புதன்கிழமை என்றாக்கா ஞாயிற்றுக்கிழமை வரையும் அது மிக அதிகமான தாக்கம் செலுத்த போகுது என்றும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல உண்டு இல்லைன்னு பண்ண போறானாம். அது ஏற்கனவே ஹார்முஸ் ஜலசந்தியிலும் கடல் எல்லையிலே மையம் கொண்டு மிகப்பெரிய காற்றும் வீசும் சொல்லப்பட்டிருக்குது. அது சவுதி அரேபியாட அவங்களோட ஒரு மெராலஜிக்கல் அறிவிப்பு. இது கிடைமட்ட பார்வை தெளிவை குறைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சூறாவளியாகவும் அது மாறக்கூடும் என்றும் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதுவும் ஒரு அழிவை கொண்டு வர போகுது. அது அப்புறம் சவுதி அரேபியன் கிழக்கு கடற்கரை பகுதியில ஏற்கனவே சிறிய சூறாவளிகள் பதிவுள்ளதாகவும் சொல்றாங்க. அதுல வேற தாக்கம் வந்திருக்குது. அது ஹார்முஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்து மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதான் சொல்ல வந்தோம். இது எங்க சொல்ல வந்தோம், இந்த சூறாவளி வானிலை நிகழ்வுகளுக்காக வந்தாலும் கூட அங்க தங்கி நிற்கின்ற இந்த எண்ணெய் ஒயிலுக்காக வெயிட்டிங் பண்ற கப்பலுக்கெல்லாம் மிகப்பெரிய சேதத்தை கொண்டு வந்திருக்கான். கப்பல் இயங்க எல்லாமே. அதுக்கு ஒரு பொறுமைக்கு உலகத்துல ஒரு இசு செய்தியான்னு சொல்ல மாறோம். பாகிஸ்தான்காரர்களுக்கு நாங்க எண்ணெய் இல்லை, கப்பல் ஏத்த வந்துக்கிறாங்க, கராச்சி இருந்து வந்துக்கிறாங்க, உங்களுக்கு ஒயில் தர மாட்டோம் கேவலமா அடிச்சு அனுப்பிட்டு, அடிச்சேன்னா உங்களை மூஞ்சில அடிச்சா போல ஈரான் அடிச்சு அனுப்பிட்டு நீங்க வராது இந்த பக்கம் அது என்ன வரைக்கும் அது மிகப்பெரிய செய்தி தங்கிருக்கு. அந்த ஏற்கனவே சொல்லிக்க வந்த 12 நாள் யுத்தத்தின் போது ஈரான் இஸ்ரேல் 12 நாள் யுத்தத்தின் போது ஈரான் ராணுவ தளபதி முனீர் அவன் ஒரு சக்கிலியன். அவன் போய் இவனுகிட்ட நெய்தாங்கிட்ட பெரிய சாத்தானுகிட்ட போய் பெரிய நன்கொடையும் வாங்கிட்டு நாம எந்த நிலைமையில நாம அமெரிக்காவோட ஒத்து நிற்போம் என்று
அவன் வாங்கிட்டு வந்துக்கிறான். இப்ப இவர் பேச்சுவார்த்தைக்குள்ள வாராராம், எங்களையும் கூப்பிடுங்க. அதாவது ஈரானை பொறுத்த வரைக்கும் துருக்கி அண்ட் பாகிஸ்தானை நம்பக்கூடிய நாட்டு பட்டியல்ல எடுக்கல. அவங்க ஒருபோதும் எடுக்கல. அவங்கள சேர்க்க மாட்டாங்க. இவன் இப்ப நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்ல, இவன் பாருங்க இந்த ஈரான் மேல யுத்தம் தொடக்கிறதுக்கு முன்னாலே இந்த சும்மா உட்கார்ந்துங்க சிவனேண்டு இருந்த சும்மா இருந்தாலே அவன் இந்த ஆப்கானிஸ்தான்காரன், அவன் சும்மா சிவனேண்டு போனவனை போய் ஒரு 400 பேரை கொண்டு அடிச்சானா இல்லையா? அதுக்கு முதல் அடிச்சான், சும்மா அடிச்சானா இல்லையா? சும்மா இருந்து அவன் சிவனேண்டு இருந்தவனை கொண்டு சாத்தி அவன் அங்க ஒரு போர்ஸ் கொடுத்துன்னா இந்த ஆப்கான்காரன் அமெரிக்க சொல்லியிருந்தான், உலகத்தின் பார்வை திசை திருப்பவும் ஆப்கான்காரன் ஏற்கனவே சொல்லினான் நல்ல அவன் அதாவது ஆப்கான்காரன் நாடி நாளம் உடம்பு முழுவதும் ரத்தம் முழுவதும் ஊறி போன ரவுடிசம் சண்டைக்காரன், மலை முடுக்கல பனியில வெயில்ல. அப்ப அவன் ஈரானுக்கு கை கொடுக்க நாங்க வரப்புறோம்னு சொன்னான் இல்லையா? அந்த போக்குவரத்தை கட் பண்ணி அவன் வரக்கூடாது, சண்டைக்குள்ள நுழையக்கூடாது என்றுதான் ஆப்கானிஸ்தான் மீது இந்த முனீர் ஜாகிலியா ஒரு சண்டையை கொண்டு வந்தான். அந்த சண்டை இன்னும் போகுதில்லை, அவன் வேணுமெண்டே கொண்டு வந்தான். அது அவன் திட்டம். ஏன்னா அங்க ராணுவம் தான் கை, அங்க ஷரீப் ஷபாஸ் எல்லாம் அங்க வேற இல்ல, பிரைம் மினிஸ்டர் வேற இல்ல, அங்க முனீர் எடுக்கிற முடிவு. அதனால பாகிஸ்தான் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. இன்று புதன்கிழமை ஒயில் ஏற்ற வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு தரமாட்டோம்னு திருப்பி அனுப்பிட்டான். இது எப்படி இருக்குது? நக்கல் அவன் சொல்ல நக்கலா போச்சுடா, ரொம்ப கேவலமா போச்சுடான்னு மூஞ்சில் அடிச்சா போல கரிபிஷி அனுப்பியிருக்கு ஈரான். அப்ப பாகிஸ்தான் உள்ளடி வேலை இருக்குது. அது என்னன்னு சொன்னா, நாங்க புறவு தாரோம், மிகப்பெரிய தில்லாலங்கடி விளையாட்டுக்குள்ள வரப்போறாங்க இந்த போர். அதாவது இப்ப நெய்னா ஒரு 15 திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, அதை ஈரான்காரங்க கையில கொடுத்துட்டோம் சொல்றாரு. ஆம் நேர்களே, வாருங்கள் இன்றைய முன்னோட்டு செய்தி அவைகளை பார்த்தான். வாருங்கள் முதல்ல கராச்சிக்கு சொல்லுவோம். ஹாமுஷ் ஜலச்சந்தியை கடக்க கராச்சி நோக்கி சென்ற கப்பலுக்கு அனுமதி இல்லை என்று மறுத்து ஈரான் அந்த கப்பலை திருப்பி அனுப்பியிருக்கின்றது. பாகிஸ்தானுக்கு அவமானகரமான ஒரு நிகழ்வாக அனுமதி இல்லை என்ற காரணத்தை கூறி கராச்சி நோக்கி சென்ற ஒரு கப்பலை ஹாமுஷ் ஜலச்சந்தியில் ஈரான் திருப்பி அனுப்பியுள்ளது. இன்று புதன்கிழமை அந்த முக்கியத்துவம் வாய்ந்த கடல் வழி பாதையை கடக்க எண்ணெய் கப்பலுக்கு அனுமதி இல்லை என்று ஈரான் மறுத்திருக்கிறது. இதே நேரம் ஈரானுடன் பாகிஸ்தானும் மிகப்பெரிய நெருக்கத்தில் உள்ள நாடு. ஆனால் அண்மை காலமாக உள்ளடி வேறையாக அந்த நாடு அமெரிக்காவின் உள்ளடி உறவில் இருப்பதாகவே ஈரான் அதை பிடித்திருக்கின்றது. ஹாமுஷ் ஜலச்சந்தியை கடக்க கராச்சி நோக்கி சென்ற கப்பலை ஈரான் அனுமதி கொடுக்க மறுத்திருப்பது என்பது இன்றைய உலக செய்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பாகிஸ்தானுக்கு அவமானமான ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்ச்சி உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. ஹாமுஷ் ஜலச்சந்தியில் ஈரான் திருப்பி அனுப்பின கப்பலான அந்த முக்கியத்துவம் வாய்ந்த கடல் வழி பாதையை கடக்க அந்த எண்ணெய் கப்பலுக்கு ஈரான் அனுமதி மறுத்துள்ளது. அதிகாரிகள் தேவையான சட்ட நெறிமுறைகளை பின்பற்ற தவறியதை தொடர்ந்து செலன் எனும் அடையாளம் காணப்பட்ட கப்பலை ஈரானிய காவல் படையினர் திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள். இதேவேளை மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை நோக்கமாக கொண்ட 15 அம்ச திட்டம் ஒன்றை வாஷிங்டன் வரைவு செய்யப்பட்டு தெஹ்ரானுக்கு அனுப்பப்பட்டதாக வாஷிங்டன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. அமெரிக்கா தனக்குத்தானே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறுகிறார். மேலும் ராணுவத்தின் உயரடுக்கு 82வது வான்வழி பிரிவிலிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்களை மத்திய கிழக்குக்கு அமெரிக்கா அனுப்பும் என்றும் வட்டாரம் தெரிவிக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தை நீளத்துக்கு ராணுவ அனுப்ப போயிட்டானே. சாத்தியமான போர் நிறுத்தத்திற்காக ஈரானுக்கு 15 அம்ச திட்டத்தை அமெரிக்கா அனுப்பியதாக ஒரு அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் புதன்கிழமை இன்று அங்கு செல்ல மரைன் படையினருக்கு ஆதரவளிப்பதற்காக மத்திய கிழக்குக்கு வான்குடை வீரர்கள் நகர்த்த தொடங்கி இருக்கின்றார்கள். ஈரான் ராணுவம் இந்த ராஜதந்திர முயற்சியை கேலி செய்ததுடன் குவைத் சர்வதேச விமான நிலையத்தை தீப்பொறியை ஏற்படுத்திய தாக்குதல் உட்பட இஸ்ரேல் மற்றும் அரபிய வளைகுடா பிராந்தியத்தின் மீது மேலும் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. முதல் மாதம் முடிவடையும் தருவாயில் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா மீது அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் வாஷிங்டன் தனது திட்டத்தை பாகிஸ்தானை சேர்ந்த இடைத்தரகர்கள் மூலம் ஈரானிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த இடைத்தரகர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முன் வந்துள்ளனர் என்றும் இந்த திட்டத்தின் விவரங்கள் குறித்து அறிந்த ஒருவர் பகிரங்கமாக பேச அவருக்கு அதிகாரம் இல்லை என்பதால் எந்த விடயம் அந்த 15 அம்சம் குறித்து இன்னும் பேச்சுவார்த்தை வெளிவரவில்லை என சொல்லப்படுகிறது. இது இன்று புதன்கிழமை மாலை செய்தியாக அது இன்னும் கசியவில்லை.
ஈரான் இந்த திட்டத்தை பெற்றுக் கொண்டதை 2 பாகிஸ்தான் அதிகாரிகள் புதன்கிழமை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது 15 அம்ச திட்டங்களும் இடைத்தரகர்கள் மூலமாக பாகிஸ்தானிடம் கொடுக்கப்பட்டு பாகிஸ்தான் யார் மூலம் ஈரானுக்கு கொடுக்கப்பட்டதை ஈரானுக்குள் போய் சேர்ந்து இருக்கின்றது. அது அவங்க நிர்வாக ரீதியாக போய் சேர்ந்திருக்கலாம். தடைகளை தகர்த்துதல், பொதுமக்கள் அணுசக்தி ஒத்துழைப்பு, ஈரானின் அணுசக்தி திட்டத்தை குறைத்தல், சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பு, ஏவுகணை வரம்புகள் மற்றும் அரேபிய வளைகுடாவில் குறுகிய முகத்துவாரமான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்துக்கான அணுகல் ஆகியவற்றை இந்த திட்டம் உள்ளடக்கியுள்ளதாகவும் அந்த 15 அம்ச திட்டத்துக்கு வருகிறதாம். இதேவேளை 82வது வான்பலி படை பிரிவை சேர்ந்த குறைந்தது 1000 வீரர்கள் வரும் நாட்களில் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்படுவார்கள் என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. என்னத்துக்கு உனக்கு அது? பென்டகன் 2 மரைன் பிரிவுகளையும் நிலைநிறுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 5000 மரைன் வீரர்களும் ஆயிரக்கணக்கான மாலுமிகளும் அப்பகுதிகளில் கூடுதலாக அனுப்பப்பட திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த வாரமே அவர்கள் வெளிக்கிளம்புவார்கள் சொல்லப்படுகிறது. அடுத்து என்ன செய்வது என்பதில் தனக்கு அதிகபட்ச நெகிழ்வுத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்ளும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் தந்திரமாகவே இந்த நடவடிக்கைகள் சித்தரிக்கப்படுகிறது என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்க அதிகாரிகள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் அவர்களை யாருடன் பேசுகிறார்கள் என்பதை யாரும் சொல்லவில்லை. இன்னும் வழக்கமான ராணுவ மற்றும் துணை ராணுவ புரட்சிகர காவல் படையினர் 2க்கும் தலைமை தாங்கும் ஈரானின் கதம் அன்பியா மத்திய தலைமையகம் பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். உங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடத்தும் அளவிற்கு உங்கள் உள் மோதல்கள் முற்றிவிட்டனவா என்று தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். முதல் நாளிலிருந்தே எங்கள் முதல் மற்றும் கடைசி வார்த்தை ஒன்றாகவே இருந்து வருகிறது. அது அப்படியே தான் இருக்கும். எங்களை போன்றவர்கள் உங்களை போன்றவர்களுடன் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர்கள் அல் அன்பியா தெரிவித்திருக்கின்றது. இதே நேரம் ஈரான் மீது இஸ்ரேல் புதிய பெரிய அளவிலான தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறது. இன்று புதன்கிழமை ஈரான் அரசாங்க உள்கட்டமைப்புகளை குறிவைத்து புதன்கிழமை அதிகாலையில் புதிய பெரிய அளவிலான தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவம் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. வடமேற்கு நகரமான காஸ்வினில் வான்பலி தாக்குதல் நடந்ததாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் தனது சொந்த தாக்குதலை தொடங்கியதால் இஸ்ரேலில் அதிகாலைகள் ஏவுகணை எச்சரிக்கைகள் சைரன்கள் ஒலித்திருக்கின்றது. ஈரான் தனது வளைகுடா அரபு அண்டை நாடுகள் மீதான அழுத்தத்தையும் தொடர்ந்து சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அந்நாட்டின் எண்ணெய் வளம் நிறைந்த கிழக்கு மாகாணத்தில் குறைந்த 8 ஆளில்லா விமானங்களை அளித்ததாக கூறியிருக்கின்றது. மேலும் பஹ்ரைனில் ஏவுகணை எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்திருக்கின்றது. பல ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அவற்றில் ஒன்று குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் தொட்டியை தாக்கியதால் தீப்பிடித்ததாகவும் பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. தீ அணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அரபிய வளைகுடாவிலிருந்து திறந்த பெருங்கடலுக்கு செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஒரு சில கப்பல்களை ஈரான் இன்று அனுமதித்துள்ளது. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் அல்லது அவற்றுடனான தொடர்புடையதாக கூறப்படும் நாடுகளின் கப்பல் எதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் ஈரான் சொல்கிறது. கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் கட்டணம் வசூலிக்கிறதா என்று கேட்டதற்கு ஈரான் மிக விரைவில் கட்டணம் ஒன்றை வசூலிக்க போகிறது. அதாவது என்ன சொல்றது, இந்த டோல் சார்ஜ் பற்றி நாங்கள் அடுத்த காணொலி தருகின்றோம். அதுவும் ஒரு நல்ல செயலாக பார்க்கப்படுகிறது. ஆம்பியர்களே, தொடர்ந்து தொடர்ச்சியாக மற்றும் காணொலி வருகின்றது. கேட்போம், பார்ப்போம். நன்றிகளை மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.